நியாயப்பிரமாணத்துக்காக இல்லாதபடிக்கு இயேசு விசுவாசிக்க முடியாதுதான் தேவநீதியா. தேவநீதி என்ன? பிரமாணத்துக்காக இல்லாமல் இயேசு நீங்க விசுவாசிக்கணும். இயேசு நீங்க விசுவாசிக்கணும். அதுதான் இது தேவதி. இப்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவநீதி தான். அவருடைய பிரமாணத்துக்காக இல்லாமல் இயேசு விசுவாசித்து நான் பரலோகத்துக்குள்ள நுழைஞ்சிருவேன், அதுக்காக ஞானஸ்தானம் பெற்றார். இயேசு அந்த நீதியை செய்து நிறைவேற்றினார். அதே போலவே நானும் இயேசுவே மாடல் வைத்து அவர் நீதி நான் செய்வேன். அவர் எனக்கு கொடுக்கப்பட்ட அவர் எனக்கு நான் கேட்டின்றே கொடுக்கப்பட்ட அந்த ஞானஸ்தானம் செய்வேன். அவர் விசுவாசத்தினாலே இந்த ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வேன். அப்படி செய்யும் போது நீங்கள் தேவநீதி நிறைவேற்றதாக அர்த்தம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஞானஸ்தானம் என்பது நித்திய ஜீவனுக்குரியது, மறுபருப்பம் கிடையாது பூமியில். அப்படி சொல்லியாச்சு. ஏற்கனவே இன்னொரு அவங்களுக்கு ஞானஸ்தானம் காட்சி சொல்லிட்டு நீ 3வது ஞானஸ்தானம் பற்றி என்ன அப்படின்னா, ஞானஸ்தானம் அவங்க கேட்டின்றி அப்படி செய்வர்களுக்கு தேவநீதியை விட்டுக் கொடுக்காம இருக்கான்னு அர்த்தம். ஹல்லேலூயா.